السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஓரளவுக்கு நிரப்பமான மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த 10 நிமிட வகுப்பில் உங்களுக்கு நான் என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாப்பிடும்போது நம்ம செய்ய வேண்டிய நபி வழி. இது 10 நிமிட வகுப்பு. இது என்ன வகுப்பு? 10 நிமிட வகுப்பு. தினசரி நான் உங்களுக்கு 10 நிமிடங்களில் நபி வழி எது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். எதை சொல்லிக் கொடுப்பேன்? நபி வழி. இப்போது நபி வழி தொழுகை இருக்குது, நபி வழி திருமணம் இருக்குது, நபி வழியில் பிறப்பாக்குறது இருக்குது, நபி வழியில் பெருநாள் இருக்குது, அப்படி தானே? எல்லாமே நிறைய நபி வழி இருக்குது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில், அன்றாடம்னா என்னன்னு தெரியுதா? என்னது? டெய்லியும். அன்றாடம் சொன்னால் என்ன அர்த்தம்? டெய்லியும். நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் நம்ம நபி வழியில் வாழணும். அனசு இங்கே பாரு, நோண்டாத. எதில் வாழணும்? நபி வழியில் வாழணும். அதிலும் குறிப்பாக நம்மளுடைய எல்லா செயல்கள்லையும் நபி வழி இருக்கணும். நம்மளுடைய எல்லா செயல்லையும் நபி வழி இருந்தால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். நம்மளுடைய ஒவ்வொரு செயலில் நபி வழி இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? நன்மையை கொடுப்பான். செயல்னா என்னன்னு தெரியுதா? செய்கை. செயல்னா என்னன்னு தெரியுதா? சொல்லுங்கள். செயல்னா என்ன? செய்கை. இது மட்டும்தான் செயலா? என்னெல்லாம் இருக்குது? சாப்பிட்றது ஒரு செயல், உறங்குவது ஒரு செயல், செருப்பு அணிவது ஒரு செயல், ஆடை அணிவது ஒரு செயல், தொப்பி அணிவது ஒரு செயல், கழிவறைக்கு செல்வது ஒரு செயல், தண்ணீர் குடிப்பது ஒரு செயல், ஒருவரிடம் பேசுவது ஒரு செயல், ஒருவரை பார்ப்பது ஒரு செயல். இப்படி எல்லாமே செயல்தான். ஒரு வேலையை, ஒரு செயலை நம்ம செய்யக்கூடியதற்கு தான் என்ன சொல்லப்படும்? செயல் அப்படின்போம். அப்போ இந்த எல்லா செயல்லையும் எது இருக்கணும்? எது இருக்கணும்? எதில் இருக்கணும்? சொல்லு. எது இருக்கணும்? என்னையே பார்க்கணும். கீழே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? நாளைக்கு கேட்பேன், கேட்கும்போது சொல்லணும், அடிப்பேன். என்னையே பார்க்கணும். யாரை பார்க்கணும்? என்னையே பார்க்கணும். புரியுதா? அப்போ என்ன இருக்கணும்? நபி வழிங்கிறது இருக்கணும். சரி, இதில் குறிப்பாக நம்ம முதல்ல சாப்பிட்றதுலேருந்து போவோம். சின்ன சின்ன நபி வழியாக பார்த்து அப்புறம் பெரிய நபி வழிக்கு நம்ம போவோம். சாப்பிட்றதுல ரசூலுல்லாஹ்வுடைய வழி என்ன, நபி செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கைகளை சுத்தமாக கழுவக்கூடியவங்களாக இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கையை கழுகணும். நம்ம கை ஆல்ரெடி கழுவி இருந்தாலும் சரிதான். இப்போ உதாரணமாக எல்லாரும் இஷா தொழுகைக்கு வாரீங்க. எங்கே வாரீங்க? இஷா தொழுகைக்காக வேண்டி வாரீங்க. இஷா தொழுகையை முடிக்கிறீங்க. இஷா தொழுது முடித்த உடனே தான் சாப்பிட போகிறீங்க. இஷா தொழுகை முடித்த உடனே தான் என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட போகிறீங்க. அப்படி நீங்கள் இஷா தொழுகை முடித்த உடனே தான் போகிறோமே, இப்போ தானே என்ன செஞ்சுட்டு வந்தோம்? வலு செஞ்சுருக்கோம். இங்கே பாரு, இப்போ தானே வலு செஞ்சுருக்குறோம். நம்ம கை சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பாடில் கையை வச்சிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவியே ஆகணும். இப்போது நீ கை கழுவி சாப்பிட்டா அந்த சாப்பிட்ட செயலுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான். நீ கையை கழுவாமல் சாப்பிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழியை நீ செய்யலைன்னு அர்த்தம். இப்போ கை கழுவி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? இல்லை சும்மா சொல்கிறீங்களா? இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும், எவ்வளோ பசியாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கையை கழுகணும். ஏன் கையை கழுகணும்? கையில் கிருமி இருக்கும். கிருமி எப்படி வரும்? நம்ம கண்ணை துடைப்போம், ஒரு இடத்துல சொரிஞ்சிருப்போம், காதை குடஞ்சிருப்போம், அல்லது கையை வேறு எங்கேயாவது ஒரு புக்கை எடுத்திருப்போம், ஒரு நோட்டை எடுத்திருப்போம், ஒரு பேனாவை எடுத்திருப்போம். ஏதோ ஒன்றில் நம்ம கையை என்ன செஞ்சுட்டே இருக்கோம், அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போது அந்த கையில் என்ன செஞ்சுருக்கும்? கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளோடு சாப்பிட்டோம்னா உடலில் நோய் வரும், வயிற்று வலி வரும், தலைவலி வரும், தலை சுற்று வரும்,
புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கையை கழுகணும். சரி, இப்போ கையை கழுவுனதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம், சாப்பாடு தட்டை ஒரு விரிப்புக்கு மேலே வைக்கணும். அந்த விரிப்புக்கு அரபியில் டஸ்டரா, டஸ்டர், டஸ்டர்னா அது டஸ்டர், அவன் சொல்கிற டஸ்டர். டஸ்டர் யார் சொல்லி கொடுத்தா? அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க. மச்சில் வச்சு சரி, நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம், மறந்துருப்பீங்க. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறது, தஸ்தரை விரிக்கிறது. தஸ்தர்னு சொன்னால் ஒரு விரிப்பு, அது ஒரு பேப்பராக இருக்கலாம், ஒரு பாயாக இருக்கலாம், அல்லது ஒரு கீஸாக இருக்கலாம், அல்லது இந்த பெரிய ஃப்ளக்ஸு கடிக்கிறாங்க, ஃப்ளக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. சாப்பிட்ற தட்டை தரையில் வைக்கக்கூடாது. சாப்பிட்ற தட்டை என்ன செய்யக்கூடாது, தரையில் வைக்கக்கூடாது. அது மாதிரி கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, மடியில் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. எதில் வச்சா சாப்பிட்ணும்? தஸ்தரில். ஆனால் தஸ்தர்னு பெரும்பாலும் புழக்கத்தில் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, சுப்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சுப்ரான்னு சொல்லுவாங்க. சுப்ரான்ங்கிறது தான் எல்லா இடத்துலையும் பிரபலியமாக என்ன செய்யக்கூடியது சொல்லுவாங்க. அப்போ அந்த சுப்ரா மேலே என்ன செய்கிறது, வைக்கிறது. அந்த சுப்ரா மேலே வைக்கிறோம். இப்போ கையை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விரிப்பை வச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உட்காந்து சாப்பிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஹாலில் உட்காந்து சாப்பிட்றது, ரூமில் உட்காந்து சாப்பிட்றது, டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது, அப்படி இல்லை. சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடத்த வைக்கணும். ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டோம்னா எப்போவுமே என்ன செய்யணும், அந்த ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்ணும். அந்த இடத்துல நம்ம அந்த சுப்ரா, நம்ம உட்கார்றதுக்கு பாய், தட்டு எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும். சரியா? அப்போது சாப்பாடை வச்சதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பிஸ்மில்லா, குல் பிஸ்மில்லா, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இப்போ நம்ம எல்லாம் பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா நீங்கள் ஓதுவீங்க, நம்ம அந்த துவா தான் சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படி தானே? பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா சொல்லலைனா கூட பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா போதும். என்ன சொல்லி சாப்பிட்டா போதும்? ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, குல் பிஸ்மில்லா, நீங்கள் என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அப்போ இது மூணாவது நபி வழி. முதல் நபி வழி கையை கழுவணும், ரெண்டாவது நபி வழி சுப்ரா விரிக்கணும், மூணாவது நபி வழி பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். நாலாவது நபி வழி என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது 3 விரல்களால் சாப்பிடுங்க. இப்படி கைவிங்க, அல்லது 4 விரல், 3 அல்லது 4 அல்லது 5 பயன்படுத்துகிறீங்க. 3 விரலில் பயன்படுத்தி சாப்பிட்ற சுன்னத்து. ரசூலுல்லாஹ் இப்படி தான் சாப்பிடுவாங்க. அரபியர்கள் இன்றைக்கி இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அரபியர்கள் பிச்சு சாப்பிடக்கூடியது அதிகம். அவங்களுக்கு கறி, புரியுதா அவங்களுக்கு, ரொட்டி, அவங்கள்ட்ட உணவு சோறுங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் இந்த 3 விரலில் தான் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ரொட்டி இப்படி பிச்சாலே வந்துடும், கறி இப்படி பிச்சாலே வந்துடும், புரியுதா அவங்களுக்கு. சோறும் குறைய தான் எடுப்பாங்க, இவ்வளோ தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த நம்ம ஊரில் இன்றைக்கி சோறு தான் நம்ம சாப்பிட்றோம், அவங்க சோறு கிடையாது. அதனால் அவங்க 3 விரலில் சாப்பிட்டாங்க. ஒரு சில நேரங்களில் 4 விரலில் என்ன செஞ்சுருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதாக இருக்குது. அப்போ இந்த 3 விரலில் என்ன செய்கிறது, குறைய சாப்பிடணும். என்ன செய்யக்கூடாது, நிறைய அள்ளி வாயில் திணிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. அல்லது 5 விரலையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் தான் உங்களுக்கு சாப்பாடு படணும். இதாக இருக்கு, இந்த இடம் இருக்க, இவ்வளோ வரைக்கும் தான் என்ன செய்யணும், சாப்பாடு. உள்ளங்கையெல்லாம் படக்கூடாது, போட்டு இப்படிலாம் பிணையக்கூடாது. ரசத்தை தயிரை ஊற்றி காதர்பாய் இப்படி பிணைஞ்சி அப்படி அள்ளி வலிச்சு இப்படி தங்கக்கூட அப்படி செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லது ஸ்கூலுக்கு என்ன செய்கிற, அவுச்ச முட்டையை கொண்டு போகிற, முட்டையை போட்டு மஞ்சக்கருவை போட்டு பிணைஞ்சி அப்படியே சாப்பிடுவோம் நீ. அப்படி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 3 விரலில் சாப்பிட்ணும், அல்லது 4 விரல் அல்லது 5 விரலாக இருந்தால் அதை இப்படி இந்த முறையில் நினச்சிங்க சாப்பிடுங்க. கடைசியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல தட்டை வலிக்கணும், நல்லா தட்டை வலித்து சாப்பிட்ணும். சாப்பாடு கீழே சிந்தக்கூடாது, தட்டில் எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது. கருவேப்பிலை கழித்தேன், கடுவை கழித்தேன், மிளகாவை கழித்தேன், மிளகாத்தாளை கழித்து போட்டேன், அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்ணும். தட்டில் இருக்கக்கூடிய உணவு எல்லாமே என்னது தான், ஆரோக்கியமானதான். எதையுமே என்ன செய்யக்கூடாது, கழிக்கக்கூடாது. காய்கறிகளை கழிக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வலிக்கணும். அடுத்து இந்த விரல்களை நல்லா சூம்பி சாப்பிடணும். விரலில் இருக்குமா இல்லையா, இந்த விரல்கள் என்ன செய்யணும், சூம்பி சாப்பிடும். இன்றைக்கி டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விரலை சூம்பினா உடனே செமிச்சிடும், ஜீரண சக்தி.
அப்படியே சாப்பிடணுமா? அப்படி சாப்பிடுவியா நீ? அப்போ விரல் என்ன செய்கிறது? சூம்பி சாப்பிட்றது. புரியுதுங்களா? அடுத்து கடைசியாக சரி, கடைசியாக அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்கிறது சொல்கிறது. அது பெரிய துவா. நீங்கள் குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். அப்போது சாப்பிடுவதற்கான நபி வழியில் முதல் நபி வழி கை கழுவுவது, இரண்டாவது நபி வழி சுப்ரா விரிப்பது, மூன்றாவது நபி வழி பிஸ்மில்லா சொல்வது, நாலாவது நபி வழி 3 விரல்களில் சாப்பிடுவது, ஐந்தாவது நபி வழி தட்டை வலிக்கிறது, 6வது நபி வழி விரல்களை சூப்புறது, 7வது நபி வழி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, தட்டில் சாப்பாடில் முன்னாடி இருக்கிற சாப்பாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சோறு வச்சுருக்காங்களா, என்ன செய்யணும்? முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். மொத்தமாக போட்டு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ இந்த 7 நபி வழிகளை இன்றைக்கி நீங்கள் சாப்பிடும்போது கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? நல்லா சொல்லுங்கள், கடைப்பிடிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? அப்போ நாளைக்கு ஒரு நபி வழியை நான் சொல்லுவேன். இந்த நபி வழியை உங்கள்கிட்ட கேட்பேன். எஞ்சி போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.